இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 29, கல்லாமை. குறள் எண் 289. அளவு அல்ல செய்தாங்கே வீவர், களவல்ல மற்றைய தேற்றாதவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அளவல்லாத தீய நினைவுகளை நினைத்த பொழுதே கெடுவர் என்கிறார். அதாவது களவு அல்லாத பிறவற்றை அறியாதவர் என்கிறார். அதாவது அளவல்லா தீய நினைவுகளை நினைத்த பொழுதே கெடுவர், களவு அல்லாத பிறவற்றை அறியாதவர் என்கிறார். அதாவது நல்ல வழிகள் பல இருந்தும் அவைகள் மூலமாக அவர்கள் செல்வத்துடன் வர வேண்டும் என்று நினைக்காமல் அவங்க களவை தவிர வேற ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் கெடுவதற்கு வழி இருக்கிறது அல்லவா? சிந்திச்சு பாருங்க. அவங்களுக்கு ஏன் களவை தவிர எத்தனையோ வழிகள் பிழைப்பதற்கு இருக்குதுல்ல, அதை பிழைக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு களவுதான் எங்களுக்கு வேண்டும், களவுதான் தெரியும், மற்றவை தெரியாது, எப்படியான பழக்க வழக்கங்கள் அப்படி வந்துருச்சு. அப்படி நினைக்கிறவங்க இந்த அதாவது அதை நினைத்த பொழுதே கெடுவார்னு சொல்கிறாப்புல. நினைத்த பொழுதே கெடுவார் என்று சொல்கிறார்கள். அதாவது களவை தவிர வேறு நல்ல வழிகள் பல இருப்பதை அறிந்து தெளியாதவர்கள் அளவுக்கு மீறிய நேர்மை தவறிய செயல்களை செய்து விரைவில் கெட்டு அழிவர் என்கிறார். ஏன்னா அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. ஒவ்வொரு 10 குறள்லையும் 9 சுட்டு ஒன்றே தான் இருக்குது. நாளைக்கு சொல்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு. மாணவ செல்வங்களே, தினமும் இந்த அதிகாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். ஏன்னா ஒழுக்கமும் நம்மளுக்கு தேவை, ஒழுக்கமும் தேவை. அதே சமயம் நாம் படித்து முன்னேற வேண்டும். இந்த எல்லா நினைவுகளையும் நீங்கள் ஒருங்கிணைத்து செய்வதற்கு ஒரே வழி திருக்குறள் மட்டுமே. அதில் மாற்றமே கிடையாதுங்க. வேறு எந்த நீதி நூல்களை படித்தாலும் திருக்குறளில் உள்ள அறிவுரையைத்தான் அவன் போட்டிருப்பான், வேற ஒன்றுமே இல்லை. அதனால் தயவு செய்து தினந்தோறும் ஒரு திருக்குறள் படியுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.